ஹலோ குக் வித் கோமாளியில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லை பெரிய பிரச்சனை இல்லை, அது வந்து ஒரு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை. அது பெரிய பிரச்சனை மாதிரி நிறைய மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இவங்க பண்ணதா கரெக்ட், அவங்க பண்ணதா கரெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே இருக்கும். நீங்க ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்க சீனியர் பர்சன் ஒருத்தர் இருப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க நீங்க ஏதாவது ஒர்க் பண்றப்போ இன்னும் நம்மளை தாண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், இது தப்புடா, இது வேணாம்டா, இது வேற மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, என் லைஃப்ல இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு சீனியர் கிடையாது, பல சீனியர் இந்த மாதிரி விளையாண்டுட்டு போயிருக்காங்க லைஃப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு சம்பந்தமா படிச்சதுக்கு சம்பந்தமா வேலைக்கு போயிருந்தோம். பட் அதுல கரெக்டான ஒரு சேலரி, நம்ம ஃபேமிலி மெயின்டைன் பண்ற அளவுக்கு ஒரு சேலரி கிடைக்கல. அதுவும் பெங்களூர் வரைக்கும் போய் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது வந்து பெங்களூர் வீக்ல இருக்கிற செலவே பயங்கரமா இருக்குது. அதனால நம்ம ஃபேமிலிக்கு அனுப்ப முடியலன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு, அது என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலியிலே முதல் குழந்தை அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டைப்ல இருக்கிறோம். நம்ம அதை ஃபேமிலியே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்ப இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, படிச்ச வேலை இல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிடைச்ச வேலைக்கு போவான்னு சொல்லிட்டு தான் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தேன். அந்த மாதிரி போய் சேர்ந்த வேலை, அது என்ன வேலை, என்ன கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டுக்குள்ள நான் போனதுக்கு அப்புறம் இந்த ஃபீல்டு சுத்தமாக எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அதில். பட் அவங்களாம் கொஞ்சம் டெவலப்டாக நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளு. ஈவன் அந்த ஃபீல்டுக்குள்ள போனோம்னாலே படிச்சுக்கிட்டு வரணும்னாங்க. சில புக்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் படிச்சுட்டு வந்துரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் தெரிஞ்சாதான் இதெல்லாம் உன்னால கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி எல்லாம் நீ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உட்காந்து படி அப்படின்னா நமக்கு அது வந்து அங்கே போய் எதுக்குங்க அப்படிங்க, நம்ம அப்படியே இப்போ ப்ராக்டிக்கலாக நான் இதை வளைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை நான் கூட பார்க்க கிடையாது, அப்படியே விட்டுட்டேன். பட் ஒரு 6 மாசத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பார்த்து சீனியர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் மெயினான ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அவரை பார்த்து எங்க டீமுக்கு அவர் தான் மெயினான ஒரு ஆளுங்கிறதுனால அவர் பார்த்து அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டேன். ஆனா அவருக்கு கீழே ஒரு சீனியர் இருப்பார்ல, இந்த செமி சீனியரா அந்த டைப்ல இருக்கிறவங்களா இருக்காங்களே, என்ன இவன் இது வந்துட்டு இருக்கான், ஏதாவது நம்ம ஏதாவது சொன்னோம்னா என்ன நீ என்ன கேள்வி கேட்குற, உனக்கு முதல்ல இதை பத்தி தெரியுமா, இதை பத்தி நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், உனக்கு இது கேள்வி கேட்ட உனக்கு பதில் சொல்ல தெரியுமா. என்னதான் நம்ம அந்த ஃபீல்டில் கொஞ்சம் நம்மளோட ஒருத்த காமிச்சிருந்தா கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய ஜம்பவான்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப்ல இருக்கிறங்காட்டி நீ என்ன கேள்வி கேட்குற அப்படிங்கிற டைப்ல தான் பார்ப்பாங்க. அதாவது ஃபீல்டுல இருந்து ஒருத்தன் வந்து கேள்வி கேட்டாலே பெருசா பார்ப்பாங்க, ஃபீல்டுலேயே இல்லாத வேற ஒரு ஃபீல்ட்ல இருந்து வந்தவங்க கேள்வி கேட்டா எப்படி பார்ப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. பட் இருந்தாலும் அங்கதான் இருந்தேன். 6 மாசங்கிறது 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷங்கிறது 1.5 வருஷம் ஆச்சு, அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கும் சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. நம்மளும் படிப்படியாக நம்மளோட ஸ்கில்லையும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டே இருந்தோம். ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபீல்டில் இருந்தாலும் டெவலப் ஆக முடியாது அப்படிங்கிறது மறுபடியும் எனக்கு தெரிஞ்சது. என்னதான் இருந்தாலும் அவங்க படிச்சிருந்தா மட்டும்தான் அதில் உனக்கு இன்னுமே ஹைக் வரும். அது வேற ஒரு கதை, அது மாதிரி அது வேற ஒன்று போயிடுச்சு. பட் இப்போ வேற ஒரு ஃபீல்டு, இதுவும் எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு. அதாவது எனக்கு சம்மந்தம் இல்லாதன்னா நான் படிச்சதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு. பட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஃபீல்டுக்கும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற ஃபீல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வேற ஃபீல்டாக இருந்தால் கூட எனக்கு நான் பிடிச்சதை நான் பண்ணுறேன். இப்போ நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதில் 100% நம்ம வந்து எடிட்டிங் தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எனக்கு அது பிடிச்சிருக்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ என்னோட 100% நான் கொடுத்தணும்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி வேலை செய்யறப்போ அதில் ஒரு அவுட்புட் நல்லாவும் இருக்குது. ஸோ கிடைச்சதை பண்ணுறதை விட படிச்சதை பண்ணுறதை விட பிடிச்சதை பண்ண ஆரம்பிங்க. அந்த பிடிச்சது வந்து ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா பிடிச்சதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபேமிலியை கோட்டை விட்டுறாதீங்க. ஸோ எல்லாமே லைஃபுக்கு வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுங்க. சம்மந்தமே இல்லாத அந்த ஃபீல்டுலையும் ஒன்றுமே தெரியாமல் என்னால் ஒரு 2 இயர்ஸ் சர்வை பண்ண முடிஞ்சது. இப்போவும் ஒன்றுமே தெரியாமல் உள்ள வந்து இந்த ஃபீல்டுலையும் நான் கொஞ்சம் சர்வை பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த 2 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 2 பேரில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ பண்ணலையோ, ஆனால் அவங்க மேலே ஒரு ஹேட்டு இருக்குது. அதாவது ஏதோ ஒரு பரிதவங்கள் காமெடி வருமே, பார்த்தாலே அடிக்கணும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டைப்பில் இருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்கள மட்டுமே கண்டிப்பாக இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு ஹேட் அவங்க மேலே இருந்துகிட்டே இருக்குது. ஆல்சோ இதை நான் யாருமே குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது அப்படிங்கிறதுனால சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கிற வேலையில டே நீ நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் போ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அவனோட ஒர்க்கை நம்ம எடுத்து பண்ணக்கூடாது.